எதை நோக்கி போகும் திரு அன்புமணி அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? அதாவது இது பரமசிவன் பார்வதி பார்வதி மாதிரி தான். சேர்ந்து தான் இயங்க முடியும். சரி. சிவன் பெரிதா சக்தி பெரிதா கதை தான். சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தால் தான் பாமகவுக்கும் பலம், வன்னியர் சமூக அரசியலுக்கும் பலம். அதனால கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய வன்னியர் தலைவர்களே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரி. இன்னைக்கு துரைமுருகன் ஒரு பொதுச் செயலாளராக வர்றானாலும் சரி, திண்டிவனம் வெங்கட்ராமன் ஒரு மத்திய அமைச்சரானாலும் சரி, 8 வன்னியர்களை ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் பண்ணதுக்கு கேண்டிடேட் போடுறானாலும் சரி, டாக்டர் ராமதாஸ் தான் முக்கிய காரணம். நானே ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஏகே மூர்த்திக்கு பதிலாக வன்னியரை விட்டுருந்தா ஜெயித்திருக்கோம், நீங்க திருநாக்கரசு முதலியாரை விட்டு தோத்துட்டீங்க. ரெண்டி சண்முகத்துக்கு பதிலாக வெள்ளூர்ல, இது செங்கல்பட்டுல முகமது ஆசிப் முஸ்லீமை விட்டு தோத்துட்டீங்க, அதில் வன்னியரை விட்டா ஜெயித்திருக்கலாங்கிற ஒரு சஜஷனை சொன்ன பிறகுதான் பிராமண வன்னியருக்கு எல்லாம் மற்ற ஜாதிகளை ஏற்றுக்கிடுவாங்க, வன்னியருக்கு மற்ற ஜாதிகள் போட மாட்டாங்கன்னு வன்னியர்னு 8 வன்னியரை எம்பி டிக்கெட்டை 2014 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்கன்னா, அது டாக்டர் ராமதாஸ் அரசியல் ரீதியா ப்ரோ வன்னியருங்கிறத எதிர்கொள்றதுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய வன்னியர்கள், அரசியல் கட்சியில முக்கியத்துவம் பெற்ற வன்னியர்கள், பாமகங்கிற ஒரு ஃபோர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த முக்கியத்துவங்கிறத அவங்க உணர்றாங்க.